ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிள்ளையார் சிலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் நிறைய பிள்ளையார் சிலை காட்டுறேன். இந்த பிள்ளையார் சிலைலாம் வந்துட்டு யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்டு பக்கத்தில் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. வந்து இங்கே ரொம்ப வருஷமாக தங்கி இந்த மாதிரி சாமி சிலை, பொம்மைங்க இந்த மாதிரிலாம் அவங்களே செஞ்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்தேன். பாருங்கள், பிள்ளையார் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தார். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்க வந்துட்டு இந்த சிலைலாம் பிஓகே மாவு அப்படிங்கிறதுல தான் செய்கிறாங்க. இந்த சிலையை வந்துட்டு அச்சு வச்சுட்டு செய்கிறாங்க. இந்த சிலை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி இருக்கும். இது சிலை செய்யறது, இதுக்கு பெயிண்டிங் பண்ணுறது கூட ஈஸிங்க. ஆனால் வந்துட்டு இந்த கைக்கு நெயில் பாலிஷ், அதாவது இந்த நகத்துக்கு வந்துட்டு நெயில் பாலிஷ், அதுக்கப்புறம் இந்த கண் வந்துட்டு கண் இமைகள், ஐப்ரோ, இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. அதை செய்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் கிட்ட இருந்து அவங்க எப்படி தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு கிட்ட இருந்து ஒரு நாளெல்லாம் பார்த்தேன். உண்மையாகவே ரொம்ப கஷ்டம்தாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்துட்டு ஒரு டே ஃபுல்லாக சாப்பிடாம குளிக்காமல் எதுவுமே பண்ணாமல் இப்போ விநாயகர் சதுர்த்தி கிட்ட வர்றதுனால அவங்க வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் லாஸ்ட் வீக் தான் வந்துட்டு இந்த வீடியோஸ் எடுத்தேன். பட் ஆனால் வந்து அப்போது அவ்வளோ ஃபினிஷ் பண்ணலை. கண்ணெலாம் வந்துட்டு கொஞ்சம் எம்டியாக பிளாங்காக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் தான் பரவாயில்ல, இப்போவே பார்க்க பிள்ளையார் ரொம்ப மங்களகரமாக சூப்பராக இருக்கார், நான் இப்போவே வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். பாருங்கள், லாஸ்ட் வீக் தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்தேன். ஆனால் இந்த வீக் போயிட்டு பார்த்தா எல்லாமே சேல் ஆகிட்டு இருந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அவங்க கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த சிலைலாம் சேல் ஆனதில் குட்டி குட்டி பிள்ளையார் கூட நிறையவே செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து வரதுக்கு மனசே இல்லை. யாருக்கெல்லாம் பிள்ளையார் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.